Hi, hello, beautiful souls. Welcome back to my channel. This is Intuitive Energy Psychic Tarot Card Reader. I'm Jay. Today topic, the late night thoughts are about you. Let's see what's going on there. Think about this person. Say this person name 3 times. Let's see the late night thoughts are about you. Bottom of the deck, the Chariot. You could be Aries, a Leo. Your person could be Capricorn, Taurus, Gemini, Libra, Aquarius. They're not searching for you. They're all longing. See, they're all waiting for you. உங்ககிட்ட பேசுறதுக்கு ஏதாச்சும் ஒரு சான்ஸ் கிடைக்குமா, ஏதாச்சும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா, ஏதாச்சும் ஒரு வே கிடைக்குமான்னு இந்த பர்சன் வந்து வெயிட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு எப்படி அப்ரோச் பண்ணுறது தெரியல. தேர் ஆல் லாங்கிங். 6 months நோ கான்டாக்ட், 8 months, 9 months, 7 and 4 and 2 months நோ கான்டாக்ட். ஐ திங்க் உங்களுக்கு நைட் டைமில் பிரேக்கப் ஆகிருக்கும். நைட் டைம் ஆர் ஆஃப்டர்நூன். சேம் ஸ்கூல், சேம் காலேஜ், சேம் ஆஃபீஸ், பட் டிஃப்ரெண்ட் பிரான்ச், டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட், சேம் ஆக்குபேஷன். They shattered your heart. They broke your heart. Your person absence killing you. உங்கள் லவ்ட் ஒனோட ஆப்சன்ஸ் உங்களை அஃபெக்ட் பண்ணிட்டுருக்கு. நீங்கள் அவங்கள மீட் பண்ணி ரொம்ப இயர்ஸ் ஆகிருக்கலாம், மந்த்ஸ் ஆர் வீக். நீங்கள் அவங்கள மீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதுக்கான சான்ஸ் உங்களுக்கு கிடைக்கல. நீங்கள் ஏதோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் சான்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறீங்க. நீங்கள் ஏதோ ஒன்று க்ரியேட் பண்ணிகிட்ருக்கீங்க. பட் நீங்கள் க்ரியேட் பண்ணுற ஒரு விஷயம் ப்ராசஸ் ரொம்பவே ஸ்லோ ப்ராசஸாக இருக்குது. நீங்கள் அதை ஸ்பீடப் பண்ணல. ஸ்பீடப் பண்ண ட்ரை பண்ணியிருப்பீங்க, அது ஸ்பீடப் ஆகலை. ஸ்லோ ப்ராசஸ், வெரி ஸ்லோ. உங்கள் லவ்ட் ஒன்னை நீங்கள் ரொம்பவே டீப் டவுன் மிஸ் பண்ணுறீங்க. யூ ஆர் டூயிங் க்ரேசி. இந்த நோ கான்டாக்டில் நீங்கள் க்ரேஸியாக நிறைய விஷயங்கள் பண்ணுறீங்க. மூட் ஸ்விங்ஸ், அன்னேபிள் டு ஸ்லீப், உங்களால் தூங்கவே முடியல. உங்களோட மென்டல் பீஸ் போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட்ஸ் கிளியர். யூ க்ரைங் ஆல் தி டைம். யூ ஆர் ஃபீலிங் லோன்லி. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணுறீங்கன்னா ரொம்ப ரூடாக பிஹேவ் பண்ணுறீங்க. சடனாக உங்ககிட்ட கோவப்படுறீங்க. உங்ககிட்ட ஒரு சேஞ்சஸ் பார்க்க முடியுது. உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகுறது மட்டும் எடுத்துக்கோங்க கைஸ். உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகலைன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. லிவ் இட் ரெஸ்ட். உங்கள் பிஹேவியரில் ஒரு சேஞ்சஸ் பார்க்க முடியுது. ஃபர்ஸ்ட் ஒன், நீங்கள் ரொம்பவே சைலண்ட் ஆகிட்டீங்க. செகண்ட் ஒன், ரூட். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட, உங்கள் க்ளோஸ்ட் சர்க்கிள்ஸ் கூட நீங்கள் ரொம்பவே ரூடாக பிஹேவ் பண்ணுறீங்க. ஆங்க்ரி. சடனாக ஒரு கோவம் வருது. யூ ஆர் ஸ்கிப்பிங் மீல்ஸ். ஃபுட்டை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணுறீங்க. நீங்கள் வந்து இப்போது கரெக்டாக சாப்பிட்றது இல்லை. யூ ஆர் நாட் ஈட்டிங். யூ ஆர் வெயிட்டிங் ஃபார் லாங் டைம். ரீயூனியன் எப்போ ஆகும்? திங்ஸ் ஏன் இன்னும் ஸ்பீடப் ஆகலை? ஏன் வந்து இந்த மாதிரியே இருக்குது சிச்சுவேஷன்? எப்போ சேஞ்ச் ஆகும்? நீங்கள் உங்கள் மைண்ட் செட்டை ரொம்பவே கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. திஸ் பர்சன் எங்கர் தென் யூ. யூ கான்ட் ரீப்ளேஸ். உங்கள் லவ்டு ஒன்னை உங்களால் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. நீங்கள் உங்கள் லைஃப்பில் நிறைய பர்சனை மீட் பண்ணியிருப்பீங்க. பட் உங்கள் லவ்டு ஒன் மாதிரி யாருமே உங்களுக்கு இந்த ஒரு ஃபீல்ஸை கொடுத்துருக்க மாட்டாங்க. நீங்கள் ஸ்பெஷலாக இவங்கக்கிட்ட தான் ஃபீல் பண்ணியிருக்கீங்க. இவங்களோட பிளேஸை யாராலையும் ரீப்ளேஸ் பண்ண முடியாதுன்னு நீங்கள் ஸ்ட்ராங்காக ட்ரஸ்ட் பண்ணுறீங்க. ஈஸி கிடையாது இவங்க பிளேஸை ரீப்ளேஸ் பண்ணுறது. உங்கள் லவ்டு ஒன் மேலே வந்த லவ் வேறு யார் மேலேயும் உங்களுக்கு வந்ததில்லை. இந்த லவ் வந்து ரொம்ப க்ரேஸியாக இருக்குது, ரொம்ப டீப்பாக இருக்குது. உங்களுக்கு ஓவர் கம் பண்ண முடியல. உங்கள் ஸ்பெஷல் பர்சனை உங்களால் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. லேக் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்.
நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் பார்க்க முடியுது. ஆஃப்டர் நோ கான்டாக்ட் நீங்கள் உங்கள் பர்சன் கிட்ட பேசியிருப்பீங்க, பேச ட்ரை பண்ணியிருப்பீங்க. அவங்க வேறு ஏதாச்சும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ஒரு விஷயம் கன்வே பண்ணணும்னு நினச்சிருப்பீங்க, அவங்க அது வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பாங்க. கரெக்டாக அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. நீங்கள் ஒன்று சொல்ல, அவங்க ஒன்று அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க, அந்த மாதிரி இருந்திருக்கும் இந்த ரிலேஷன்ஷிப். சி பட் தே நீட் யூ. இந்த பர்சன் ரொம்பவே சீரியஸாக இருந்திருக்காங்க ரிலேஷன்ஷிப்பில். ஜஸ்ட் லைக் தட் இல்லை, சீரியஸாக இருந்திருக்காங்க. பட் இப்போ இந்த பர்சன் வந்து ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் சில ஹர்ட்டிங்ஸ், சில டஃப்பான டைம் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இந்த பர்சன் வந்து கோ த்ரூ பண்ணியிருக்காங்க. பெயின் சம்டைம்ஸ் வந்து இந்த பர்சன் வந்து செட் ஆகாது, அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டும் இந்த பர்சனுக்கு வந்திருக்கு. அவங்க வந்து டிஸ்டன்ஸ் ஆகியிருக்காங்க உங்ககிட்ட இருந்து. பட் இந்த பர்சன் ஃபிசிக்கலி உங்களை விட்டு வாக்கவே பண்ணியிருக்காங்க. பட் எமோஷ்னலி, மென்டலி, ஸ்பிரிச்சுவலி உங்களை விட்டு வாக்கவே பண்ணல, உங்களை விட்டு மூவ் ஆன் பண்ணல. ஸ்டில் இந்த பர்சன் உங்கள் கூட கனெக்டடாக இருக்காங்க. யூ கைஸ் ஆர் கனெக்டட் ஈச் அதர். இவங்களோட லேட் நைட் தாட்ஸ் அபவுட் யூ, நிறைய ப்ராமிசஸ் உங்களுக்கு இவங்க பண்ணியிருப்பாங்க. ரைட் நவ் அவங்களுக்கு ரொம்பவே கில்ட்டாக இருக்குது, அந்த ப்ராமிசஸ் அவங்க கீப் அப் பண்ணலன்னு. அவங்க அதை திங்க் பண்ணுறாங்க. தேர் ஆர் ஃபீலிங் லோன்லி, தேர் ஆர் க்ரையிங். திஸ் பர்சன் அ வெரி டாக்கட்டிவ், தேர் ஆர் அ ரியல் சேட்டர் பாக்ஸ். நீங்களும் டாக்கட்டிவ், பட் உங்களை விட இந்த பர்சன் டாக்கட்டிவ். எக்ஸ்ட்ரோவர்ட். இவங்களோட லவ் லாங்குவேஜ் வந்து உங்ககிட்ட பேசிகிட்டே இருப்பாங்க. நைட், மார்னிங், 24/7 பார் உங்ககிட்ட வந்து இந்த பர்சன் பேசிகிட்டே இருப்பாங்க. ஸ்டாப் பண்ணவே மாட்டாங்க. ஒரு குட்டி ப்ராப்ளமாக இருந்தாலும் உங்ககிட்ட ஷேர் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சும்மா இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறாங்கன்னா உங்ககிட்ட ஷேர் பண்ணுவாங்க. ஒரு சூப்பர் மார்க்கெட் போகிறாங்கன்னா உங்ககிட்ட ஷேர் பண்ணுவாங்க. உங்ககிட்ட நிறைய ஷேர் பண்ணுவாங்க, உங்ககிட்ட நிறைய பேசுவாங்க. இந்த பர்சனோட லவ் லாங்குவேஜ். திஸ் பர்சன் லவ் லாங்குவேஜ் ஃபில்டு வித் ஷேரிங், கேரிங், ரொமான்டிக் கெஸ்டர். ரொம்பவே ரொமான்டிக்காக இருப்பாங்க இந்த பர்சன். சென்ஸ் ஆஃப் ஹியூமர். உங்கள் பர்சனோட கெஸ்டர் ரொம்பவே க்யூட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் பர்சன் உங்களை மீட் பண்ண வராங்க, ஆர் எல்ஸ் கோஇன்ஸ்டண்ட்டாக நீங்கள் உங்கள் பார்ட்னரை மீட் பண்ணுறீங்க. அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும், க்யூட்டாக, ஹேண்ட்ஸமாக இருப்பாங்க, பர்ஃபெக்டாக இருப்பாங்க எப்போவுமே. அவங்க பேசுகிற கெஸ்டரே ரொம்பவே க்யூட்டாக இருக்கும். அவங்க பேசுகிறதே ரொம்பவே லைக் கேட்டுகிட்டே இருக்கலாம் போல் இருக்கும், உங்களுக்கு கேட்டுகிட்டே இருக்கலாம் போல் இருக்கும். பட் ஒரு சிலருக்கு வந்து அவங்க பேசுகிறது கொஞ்சம் இரிட்டேட்டாக கூட ஆகலாம், அது பார்க்க முடியுது. நாட் எவ்ரிபடி, வெரி ஸ்பெசிஃபிக் மெசேஜ் இது. நீங்கள் வந்து அதை சீரியஸாக எடுத்துக்க வேண்டாம். இதெல்லாம் ஒரு க்யூட் திங்ஸ். யூ அட்ராக்டட் ஸோ மச் வித் யுவர் பேபி டேஷ். நீங்கள் என்ன வேணாலும் அதில் ஃபில் பண்ணிக்கோங்க. ஐ எம் கெட்டிங் த வேர்ட் பேபி. மோஸ்ட்டாக நீங்கள் இந்த பர்சனை பேபி அந்த மாதிரி சொல்லி தான் நீங்கள் வந்து பேசக்கூடிய ஒரு பர்சனாக நீங்கள் இருப்பீங்க. யூ ஸ்டோல் தேர் ஹார்ட், இட்ஸ் கிளியர். எஸ்பெஷலி உங்களை மீட் பண்ணுறப்போ இந்த பர்சன் ரொம்பவே பர்ஃபெக்டாக வருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஹியரிங்ஸ், ப்ரைஸ்லெட், ஸ்லிப்பர்ஸ், ஷூஸ், இவங்களோட செலெக்ஷன் வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். நேச்சராகவே இந்த பர்சன் வந்து வெல் மேனரிசம் கீப் அப் பண்ணுற ஒரு பர்சன். உங்ககிட்ட இந்த பர்சன் நிறைய ஃபைட் பண்ணியிருப்பாங்க, நீங்களும் ஃபைட் பண்ணியிருப்பீங்க. பட் உங்களை விட இந்த பர்சன் ரொம்ப அதிகமாக ஃபைட் பண்ணியிருப்பாங்க. நிறைய ஃபைட்டிங்ஸ் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் பார்க்க முடியுது. அந்த ஃபைட்டிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு ப்ளஸ்ஸாக தான் இருந்திருக்கு, மைனஸாக இல்லை. நிறைய பாண்டிங் வந்து க்ரியேட் ஆகிருக்கு அந்த ஒரு ஃபைட்டிங்னால உங்கள் ரிலேஷன்ஷிப்பில். டே பை டே உங்கள் பர்சன் மேலே இருக்க லவ் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. டே பை டே நோ கான்டாக்டில் இருந்தாலும் இவங்களோட மெமரிஸ், இவங்களோட ஆப்சன்ஸ்,
அந்த லவ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஜஸ்ட் ஃபீல் இட். ட்ரை டு கனெக்ட் மை எனர்ஜி. உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் மேஜர் இஷ்யூஸ் இருக்குது, மேஜர் இஷ்யூஸ் போயிட்டுருக்கு, அவுட் ஆஃப் கண்ட்ரோல். தட்ஸ் வை இந்த பர்சன் வந்து சர்ச் பண்ணுறாங்க, ஏதாச்சும் வே கிடைக்குமா. யூ ஃபீல் லைக் ஹோம். உங்கள் பர்சன் உங்ககிட்ட ரொம்பவே கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்க. கம்ஃபர்ட் ஜோன், சேஃபஸ்ட் பிளேஸ், ஸ்ட்ராங் அண்ட் டீப் எமோஷ்னல் கனெக்ஷன் உங்கள் பர்சன் உங்ககிட்ட இருந்து ஃபீல் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பர்சனுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருக்குது, மூட் ஸ்விங்ஸ், anxiety, டிப்ரெஷன் ஆர் ஹெட்ஏக், ஒரு ஃபேமிலியில் ஏதோ ஒரு இஷ்யூஸ். இந்த பர்சன் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பர்சனோட மெடிசன், இந்த பர்சனோட ஹீலர் நீங்கள் தான், தெரபிஸ்ட் நீங்கள் தான். ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட் பண்ணுவாங்க ஆர் கால் பண்ணுவாங்க, ஜஸ்ட் உங்களை மீட் பண்ணால் போதும், அவங்களோட ஸ்ட்ரெஸ் கான், அவ்வளோதான். உங்ககிட்ட பேசினா போதும், அவங்க ரிலாக்ஸ்டாக ஆகிடுவாங்க, ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுவாங்க. ரைட் நவ் உங்கள் பர்சன் அதை மிஸ் பண்ணுறாங்க, எஸ்பெஷலி நைட் டைம். நைட் டைமில் இந்த பர்சன் உங்ககிட்ட பேசணுன்னு ட்ரை பண்ணுறாங்க. நைட் டைமில் இந்த பர்சனால் அந்த ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல. மிஸ்ஸிங் யூ வெரி பேட்லி. They want you very badly. I'm getting the word, you are my safe haven. You are the safest place to this person. இந்த பர்சன் நைட்டில் வந்து சரியாக தூங்குறது இல்லை. இந்த பர்சனோட எனர்ஜிஸ் எப்படி இருக்குன்னா, irregular ஸ்லீப்பிங் ஷெடியூல். இவங்க சரியாக தூங்குறது இல்லை. I'm getting the word window. எஸ், உங்கள் லவ்டு ஒன்னோட வீட்டில், அவங்களோட பெட்ரூமில் விண்டோஸ் இருக்கும்ல, அந்த விண்டோஸில் இந்த பர்சன் வந்து ஸ்கைஸை பார்க்குறாங்க. திஸ் பர்சன் லுக்கிங் அப் அட் த ஸ்கை, மூன், ஸ்டார்ஸ். இந்த பர்சன் அதை பார்த்துட்டே இருக்காங்க. அதை பார்த்துட்டே இந்த பர்சன் வந்து உங்களை ரொம்ப டீப்பாக மிஸ் பண்ணுறாங்க. ஐ எம் கெட்டிங் தேர் எனர்ஜி. ட்ரை டு கனெக்ட் மை எனர்ஜி. கைஸ், ஐ எம் எனர்ஜி ரீடர். தட்ஸ் வை என்னோட எனர்ஜியை நீங்கள் கனெக்ட் பண்ணுங்க நான் சொல்கிறேன். என்னோட எனர்ஜியை உங்களால் கனெக்ட் பண்ண முடிஞ்சதுன்னா திஸ் இஸ் யோர் ரீடிங், திஸ் இஸ் யோர் பர்சன் எனர்ஜி. கனெக்ட் பண்ண முடியலன்னா நோ. பிகாஸ் இந்த ரீடிங்கை வந்து நான் எனர்ஜி பேஸ் பண்ணி தான் பண்ணிகிட்ருக்கேன். உங்கள் லவ்டு ஒன் ஸ்டார், மூன், ஸ்கை லவ்வராக இருக்கலாம், ஆர்எல்ஸ் யூ. உங்கள் லவ்டு ஒன் ஸ்டார்ஸ், மூன், ஸ்கை, நைட் டைம், இந்த எனர்ஜிஸோட உங்கள் லவ்டு ஒன் ரொம்பவே கனெக்ட் ஆகுறாங்க. This person missing you very deeply. Sorry coming up with tears are coming. For example, இப்போ உங்கள் லவ்டு ஒன் வந்து உங்ககிட்ட டைரெக்டாக சாரி கேட்கல, அப்பாலஜைஸ் பண்ணல. இந்த பர்சன் வந்து இன்சைட் அவங்களே வந்து அப்பாலஜைஸ் பண்ணிக்கிறாங்க. உங்களை ஜஸ்ட் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க, உங்ககிட்ட அப்பாலஜைஸ் பண்ணுற மாதிரி. உங்களை நினைக்கிறப்பெல்லாம் தேர் ஆர் க்ரையிங், டியர்ஸ் ஆர் கம்மிங். பட் அவங்க மிஸ்டேக்ஸை அவங்க ரியலைஸ் பண்ணல. பட் தேர் ஆர் மிஸ்ஸிங் யூ. அவங்க மிஸ்டேக்ஸை அவங்க ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க, அவங்க கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி ஜஸ்டிஃபை. அவங்க அதை ரியலைஸ் பண்ணல, அவங்களுக்கு அது மிஸ்டேக்னே தெரியல. கரண்ட்லி இந்த பர்சன் ஜஸ்டிஃபை தான் பண்ணுறாங்க. நீங்கள் அவங்கள மிஸ் பண்ணுற மாதிரி அவங்களும் உங்களை மிஸ் பண்ணுறாங்க. நைட் டைமில் உங்கள் பர்சன் உங்களோட பிக்சர்ஸ் பார்க்குறாங்க, ஓல்டு சாட்ஸ் பார்க்குறாங்க. அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் உங்கள் பிக்சர்ஸ் அண்ட் ஓல்டு சாட்ஸ் இந்த பர்சன் பார்க்குறாங்க. ஆஃப்டர் they are going to sleep, பார்த்துட்டு தான் இவங்க வந்து அவங்களோட பெட் டைமுக்கு போகிறாங்க. ஐ எம் கெட்டிங் த வேர்ட் ஸ்டேஷ்னரி, பென், ஸ்கெட்ச், color palette. You're a beautician, you're a great artist, painter or drawing, own business. உங்கள் ஸ்பெஷல் பர்சனோட எனர்ஜிஸ் எப்படி இருக்குன்னா, ஷுட் ஆர் ஷுட் ஐ நாட், நான் இப்போ பண்ணலாமா இல்லை வேணாமா, நான் இப்போ பேசலாமா இல்லை வேணாமா, டபுள் மைண்டட், டீச்சர்,
Their age could be 36, 47, 27, 31. Your age could be 26, 39, 30, 25. உங்ககிட்ட இருந்து டிஸ்டன்ஸ் ஆகணும்னு நினைக்கிறாங்க. தெர் இஸ் ரீசன் இருக்குது. உங்ககிட்ட இருந்து அவங்க டிஸ்டன்ஸ் ஆகணும்னு நினைக்கிறாங்க. அந்த ரீசன்ஸ் அவங்க ஹைட் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் ரீசன் கேட்குறீங்கன்னா இந்த பர்சன் கிட்ட அவங்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னா, வேறு ஏதாச்சும் ஒரு ரீசன் இந்த பர்சன் கொடுப்பாங்க. கரெக்டான ரீசன் இந்த பர்சன் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் பேசியிருந்தீங்கன்னா இந்த பர்சன் கிட்ட தேர் ஸ்டில் ஹாவ் ஃபீலிங்ஸ். இந்த சுச்சுவேஷனில் இருந்து, இந்த நோ கான்டாக்டில் இருந்து உங்கள் பர்சன் ஓவர் கம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. பட் அட் த சேம் டைம் இந்த பர்சன் உங்ககிட்ட பேசுகிறதுக்கு வெயிட் பண்ணுறாங்க. சான்ஸ் வந்து சர்ச் பண்ணுறாங்க. இந்த நோ கான்டாக்ட்லேயே இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஐ டோன்ட் நோ வை இந்த பர்சன் வந்து ரொம்ப ஸ்டப்பானாக இருக்காங்க. நைட் டைமில் இந்த பர்சன் அவ்வளோ ஸ்டப்பானாக இல்லை. கெட்டிங் எமோஷன்ஸ் ஒன்லி நைட் டைம். இந்த ரிலேஷன்ஷிப்பை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. நெக்ஸ்ட் லெவலுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் போகாதுன்னு நினைக்கிறாங்க. உங்கள் மேலே குட்டியாக ஒரு கோவம் இருக்குது இவங்களுக்கு. தேர் ஆர் எக்ஸ்ட்ரீம்லி ஆன்ஷியஸ், ஃப்ரஸ்ட்ரேஷன், டிப்ரெஷன், egoistic person, very stubborn. That's why no movement, no action. I'm seeing here unexpected no contact, separation, distance. பாஸ்ட்டில் நீங்கள் ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்பீங்க, ஆர்எல்ஸ் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பேட் பாஸ்ட் இருக்கலாம். இந்த பர்சன் வந்து அந்த பாஸ்ட்டை வந்து ரிப்பீட்டடாக திங்க் பண்ணிகிட்டே இருக்காங்க. உங்களை ஜட்ஜ் பண்ணுறாங்க. சம்டைம்ஸ் உங்களோட பாஸ்ட் மிஸ்டேக்ஸ் இந்த பர்சனை ட்ரிகர் பண்ணிகிட்ருக்கு. இவங்க பாஸ்ட்லேருந்து இன்னும் ஓவர் கம் பண்ணல. தேர் ஆர் ஸோ கன்ஃபியூஸ்ட். வென் எவர் எனி டைம் உங்களை திங்க் பண்ணுறப்போ இவங்க டீப் டவுன் எமோஷ்னலி இந்த பர்சன் வந்து டவுன் ஆகுறாங்க. உங்களை திங்க் பண்ணுறப்போ கெட்டிங் எமோஷன்ஸ். ஐ சி வெரி ஸ்ட்ராங் கனெக்ஷன், ஸ்ட்ராங் பாண்டிங். உங்கள் பர்சன் சைடில் 2 டைப் பார்க்க முடியுது. 2 டைப்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், நைட் டைமில் இந்த பர்சன் உங்களை ரொம்ப டீப்பாக மிஸ் பண்ணுறாங்க. உங்ககிட்ட வந்து பேசணும், பேட்சப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. மார்னிங் டைமில் தேர் ஆர் கன்ஃபியூஸ்ட். எதுக்கு நம்ம அந்த மாதிரி திங்க் பண்ணணும்? அவங்களே அவங்க கொஷின் பண்ணிக்கிறாங்க. அவங்க ஃபேமிலி கூட அவங்க ஜெல்லாக மாட்டுறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட யார் கூடயுமே இவங்க வந்து ஜெல்லாக மாட்டுறாங்க, பேச மாட்டுறாங்க. லோன்லியாகவே இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த ஃபீலிங்ஸ் வந்து பிடிச்சிருக்கு, லோன்லியாக இருக்கிறது. உங்களை லவ் பண்ணுற டைமில் இந்த பர்சனுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பாங்க. எப்போவுமே வந்து ஜாலியாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன். இப்போ இந்த பர்சன் வந்து லோன்லியாக இருக்குன்னு நினைக்கிறாங்க. இந்த பர்சனால் யார் கூடயுமே கனெக்ட் பண்ண முடியல. எக்ஸ்பெக்ட் யூ. உங்கள் கூட மட்டும்தான் இந்த பர்சனால் கனெக்ட் பண்ண முடியுது. ஃபீலிங்ஸ், ஜஸ்டிஸ் பார்க்க முடியுது. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இந்த பர்சன் அவங்க மிஸ்டேக்ஸை ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க, ரியலைஸ் பண்ணல. ஓகே காய்ஸ், இப்போ நம்ம பார்த்தது ஒரு ஜென்ரல் ப்ரெடிக்ஷன். டோன்ட் டேக் இட் பர்சனல். உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறது மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ரெஸ்னேட் ஆகலைன்னா லிவ் இட் ரெஸ்ட். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. எனி கைண்ட் ஆஃப் பர்சனல் ரீடிங் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணலாம். டேக் கேர், பாய்.